கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबका आशीष करते हैं. விசேஷமாக நியூ டெஸ்டமென்ட் சால்வேஷன் டாக்டரின் அந்த குரூப்ல உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். और विशेष करके न्यू टेस्टमेंट सैल्वेशन डॉक्ट्रिन की सभा के सारे लोगों को हम आशीष देते हैं. இது எல்லாவற்றையும் நடத்துகிற அருமையான ஆபிரகாம் குட்டி அவர்களையும் கூட நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். और ये सारी आराधना जो चला रहे हैं भाई अब्राहम कुट्टी उनको भी हम आशीष करते हैं. கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். और प्रभु के वचन को आपके बीच में बांटने के लिए जो मौका दिया इसलिए प्रभु को धन्यवाद करता हूं. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து नित्य நேராய் நடத்துவாராக. आकाश और पृथ्वी का रचना करने वाला यीशु मसीह ही हमको नित्य की ओर चलाए. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीषित करे. இந்த நாளில் நான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். और इन दिनों में हम प्रभु के वचन का ध्यान करेंगे. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். पहला तीमुथियुस का किताब 3रा अध्याय उसका 16वां वचन पढ़ेंगे. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இதிலே கூட படிக்கலாம். इसमें संदेह नहीं कि भक्ति का भेद गंभीर है, अर्थात वह जो शरीर में प्रकट हुआ, आत्मा में धार्मिक ठहरा, स्वर्गदूतों को दिखाई दिया, अन्य जातियों में उसका प्रचार हुआ, जगत में उस पर विश्वास किया गया और महिमा में ऊपर उठा लिया गया. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. வெளியிடப்பட்ட வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. और इस कीमती वचन को प्रभु हर एक से बातें करने के लिए हम प्रार्थना करेंगे. ஜெபமண்டலாம். एक क्षण के लिए प्रार्थना करें. வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே நன்றி சொல்கிறோம். आकाश और पृथ्वी का रचना करने वाले नित्य पिता आपको धन्यवाद कहते हैं. வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். और पढ़ने वाले वचन को आपके वचन के आपको उस वचन को आशीष करते हैं. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். सुनने वाले हर एक नित्य जीवन को पाए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. आमीन. கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் தேவனுடைய வார்த்தை. और प्रभु ने जो इस दुनिया में दिया गया सबसे मुख्य प्रभु का वचन है. வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், कलाम को जांच कर देखो, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். उसके द्वारा तुम्हारे लिए नित्य जीवन है. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். और कलाम को जांचने के लिए प्रभु दिखाता है. நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். और हमें नित्य जीवन देता है. ஆனா எதை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும், और किसी भी चीज को अगर हम जांच कर देखें, இயேசு கிறிஸ்து ஒருவரே வெளிப்படுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். केवल यीशु मसीह ही प्रकट होगा ऐसा यीशु ने कहा है. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் उत्पत्ति से लेके प्रकाशित वाक्य तक ஒரே ஒரு தெய்வம் தன்னை வெளிப்படுத்துவார். एक ही खुदा अपने आप को प्रकट करता பழைய है. ஏற்பாட்டுல அவர் நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருந்து கிரியை செய்கிறார். और पुराने नियम में वो व्यवस्था के अधीन में रहकर उसका कार्य करता है. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் விசுவாச வேதாகமத்துக்கு கீழாக இருந்து நம்மளோடு இடைபடுகிறார். और नए नियम के अंदर विश्वास के अधीन में रहकर हमारे साथ प्रभु में புதிய जुड़ ஏற்பாட்டுல करता है. இருக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். नए नियम में रहने वाले हम हर एक धन्य हैं. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். विश्वास के द्वारा धर्मी बचाया जाएगा. நாம் காணாதிருக்கிற தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம். हम जो प्रभु को देख नहीं सकते हैं उसको हम विश्वास करते हैं. இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு ஆனந்தமான ஜீவன். और यीशु को विश्वास करने के समय पे हमारे लिए आनंद का जीवन है. பரிசுத்த வேதம் சொல்கிறது, पवित्र कलाम कहता है, தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. और प्रभु का भक्ति का भेद बहुत ही गंभीर है. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். और एक बहुत बड़े आशीष को प्रभु प्रकट करता இந்த है. வசனத்துல 7 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். इन बातों के अंदर 7 चीजों के बारे में प्रभु ने बताया है. முதலாவது தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம். और पहला परमेश्वर की भक्ति का भेद. இரண்டாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். उसके बाद वह जो शरीर में प्रकट हुआ, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். आत्मा में धर्मी ठहराया गया தேவ தூதர்களால் காணப்பட்டார். और स्वर्गदूतों के द्वारा
द्वारा दिखाई दिया। புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், अन्य जातियों के बीच में वो प्रचार किया गया உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், और दुनिया में विश्वास किया गया மகிமையிலே ஏறெடுத்துக் और கொள்ளப்பட்டார். महिमा में उठा लिया गया। இயேசுவானுடைய முழு அந்த ஊழிய காலத்தை குறித்து பவுலுக்கு தேவன் और வெளிப்படுத்தியிருக்கிறார். यीशु मसीह के पौलुस यहाँ पर बताता है இதுல முதலாவது ரெண்டு காரியத்தை நாம் தியானிக்க और போகிறோம். इसके अंदर दो बातों के बारे में पहले हम ध्यान தேவ करेंगे। பக்திக்குரிய ரகசியம் யாவர் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. और परमेश्वर का भेद निसंदेह सब लोग स्वीकारने के समानता में है। தேவ பக்தி परमेश्वर की அது भक्ति தெய்வத்தை ஆராதிக்கிறது, और वो प्रभु की आराधना करना இல்லை என்னுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தை நான் வைக்கிற இடம், और या फिर मेरा भरोसा या विश्वास रखने वाला एक स्थान, எந்த இடம் அதை நான் புரிந்து கொள்ள और வேண்டும். कौन सा स्थान है उस स्थान को मुझे समझना है। உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒவ்வொரு காரியத்திலே நம்பிக்கை और வைக்கிறார்கள். दुनिया के सारे लोग अपने अपने चीजों में अपना भरोसा रखते हैं। ரோமர்கள் நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், रोमियो के किताब में पौलुस कहता है அந்த விசுவாசமுள்ள தெய்வத்தை ஆராதியாததினால, और उस विश्वास के खुदा को जो आराधना नहीं किए इस அவரை कारण, தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாததினால और उसको खुदा करके मानकर भी उसकी महिमा नहीं की, इसीलिए தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். और प्रभु ने उन्हें ढकेल दिया। மனிதன் விசேஷமானவன், मनुष्य विशेष कार्य का நாம் है எல்லாரும் और விசேஷமானவர்கள். हम सब विशेष लोग हैं। கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்து और परमेश्वर हमें इस कलाम को देकर நான் பக்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். और मैं भक्तिवान बनने का वो चाहता है। உலகத்துல என்னென்ன பக்தி எல்லாம் இருக்கு? दुनिया में किस किस प्रकार की भक्ति है? ஒரு படத்துக்கு மேல பக்தி, कोई चित्र के ऊपर कोई ஒரு भक्ति, சிலைக்கு மேல ஒரு பக்தி, या कोई मूर्ति के ऊपर சில भक्ति, இடத்திலே பக்தி, किसी चीज कुछ जगह पर भक्ति சில है, பெரிய ஆட்கள் மேல ஒரு பக்தி. या फिर कोई बड़े व्यक्ति के ऊपर भक्ति रखते ஆனா हैं, எல்லாமே ஜீரோ. लेकिन सब कुछ जीरो है। ஆனா தேவ பக்திக்குரிய ரகசியம் लेकिन प्रभु के ऊपर की भक्ति का அது भेद மகா மேன்மையுள்ளது. वो बहुत ही गंभीर है। அது எங்க என்னுடைய பக்தியை என்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும்? और कहां पर मेरी भक्ति को मेरे विश्वास को रखना है? இயேசுவானுடைய மேல வைக்க வேண்டும். यीशु मसीह के ऊपर रखना है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है யாவர் ஒப்புக்கொள்ளுகிறபடி और सब लोग स्वीकारने के அது समान மகா மேன்மையுள்ளது. वो बहुत ही गंभीर है। அவர் யார்? वो कौन है? பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ। தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ। அப்படி என்றால் அவர் ஆரம்பமாக எப்படி இருந்தார்? और इसका मतलब आरंभ में वो प्रभु किस प्रकार था? இயேசுவானவர் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்? यीशु मसीह आरंभ में किस प्रकार था? வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, யோவான் 1:1 சொல்லுகிறது, यूहन्ना का पहला अध्याय पहला वचन, ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, வார்த்தை இருந்தது, वो वचन था, அந்த வார்த்தை और वो वचन மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். मांस बनकर शरीर में हमारे बीच में निवास किया। பைபிளை நாம் தியானிக்கும் போது अगर बाइबल को जब ध्यान करते हैं, ஆரம்பத்துல தேவன் வார்த்தையாக இருக்கிறார். आरंभ में प्रभु वचन था। அவரை காண முடியாது, उसको कोई देख नहीं सकता, அவரை நான் புரிந்து கொள்ள முடியாது. उसे कोई समझ नहीं पाएगा, ஆகவே நான் புரிந்து கொள்ளும்படியாக, और इसलिए हम उसे समझने के நாம் அவரை लिए ஆராதிக்கும்படியாக और हम उसकी आराधना करने தேவன் के लिए தன்னைத்தானே ஒரு ஆவிக்குரிய சரீரமாக வெளிப்படுத்துகிறார். प्रभु अपने आप को एक आत्मिक शरीर में प्रकट करता है। கொலோசியர் 1:14-15 எழுதியிருக்கிறது. कोलोसियों का पहला अध्याय के अंदर 15वां अध्याय के अंदर 16वां वचन में இயேசு लिखा है, கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? यीशु के बारे में आप क्या समझते हो? அவர் காணப்படாத சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தற்சுரூபம். और वो अनदेखा परमेश्वर का एक स्वरूप है, ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறார். और कोई प्रवेश नहीं कर सकता, वो ऐसे उजियाला में प्रवेश करता है। அவருக்கு ஒரு உருவம் இல்லை, उसका कोई रूप नहीं, அவர் எங்கும் जगह पर भरपूर है करके कहा வானம் रहता எனக்கு है। சிங்காசனம், आकाश मेरा सिंहासन, பூமி எனக்கு பாதப்படி. पृथ्वी मेरा पैर का स्थल। எப்படிப்பட்ட தெய்வத்தை நான் நம்ப வேண்டும்? और किस प्रकार का खुदा को मैं भरोसा करना நம்முடைய चाहिए? பக்தி இயேசுவுக்கு மேல இருக்க வேண்டும். और मेरा भक्ति प्रभु यीशु के ऊपर होनी चाहिए। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். है इज़राइल सुन, तेरा परमेश्वर खुदा एक ही है, அந்த தெய்வத்தை நான் முழு இதயத்தோடு ஆராதிக்க और வேண்டும். उस खुदा को मुझे पूरे हृदय से नमन करना है। ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए कलाम कहता தேவ है, பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. परमेश्वर की भक्ति का भेद बहुत ही महान है। தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். और वो प्रभु मांस में प्रकट हुआ, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ, நமக்குள்ள வாசம் பண்ணினார். हमारे अंदर हमारे बीच निवास किया। அந்த தெய்வத்தை और उस खुदा को நான் அடையாளம் கண்டு ஆராதிக்க வேண்டும். और मैं चिन्ह देखकर उसकी आराधना பழைய करनी ஏற்பாட்டு चाहिए। காலத்துல पुराने नियम के अंदर இயேசுவானவர்
தேவன் எப்படி இருந்தார்? और यीशु मसीह किस प्रकार था? ஒளியாய் வெளிப்பட்டார். वो एक उजाले के समान था மோசேயோடு அக்கினி ஸ்தம்பத்திலே இறங்கி பேசினார். और मूसा के साथ में अग्नि में उतरकर बातें की। இஸ்ரவேல் ஜனங்களோடு 40 வருடம் இரவும் பகலும் अग्नि स्तंभमाय मेघ स्तंभमाय இருந்தார். और इजरायलियों के बीच में अग्नि और बादल का खंबे के समान उनके साथ में निवास किया। எந்த யூதர்களுக்கும் தெய்வத்தை பற்றி ஒரு சரியான அறிவு இல்லாம இருந்தது. और कोई भी यहूदियों को वो सही तरह का ज्ञान नहीं था। தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. प्रभु किस प्रकार का है नहीं जानते। அவர் எப்படி உயரமா இருப்பாரா சிறியவரா இருப்பாரா தெரியாது. और वो कैसा ऊंचा है लंबा है या टिंगा डानाटा है उसको पता नहीं। அவருடைய சித்தம் ஒருவருக்கும் புரியாது. और उसकी मर्जी किसी को पता नहीं चलती। 400 வருஷம் அவர்கள் அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார். 400 वर्ष तक वो अन्य देश में वहां पर पड़े रहे। அந்த தெய்வம் और वो खुदा யாத்ரா 3வது அதிகாரத்தில் निर्गमन की किताब में 3 अध्याय அக்னி ஸ்தம்பத்தில் இறங்கி மோசேயோடு பேசுகிறார். अग्नि के बीच में उतरकर मूसा से बातें की। தேவனுடைய சுரூபத்தை அவன் காணவில்லை. और प्रभु के स्वरूप को उसने नहीं देखा। அவர் மகிமையானவர். और वो महिमा का खुदा है। ஆனா பைபிள் சொல்லுகிறது உபாகமம் யாத்ராகமம் 19வது அதிகாரம் निर्गमन की किताब में 19वें अध्याय के அந்த अंदर சர்வ வல்லமுள்ளவர் वो सर्वशक्तिमान प्रभु தன்னுடைய ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக और वो लोग दिखाई देने के தன்னுடைய समान ஜனங்கள் தன்னை காணும்படியாக अपने लोग अपने आप को पहचानने தெய்வ के लिए சத்தத்தை காணும்படியாக और प्रभु की आवाज को सुनने के அவருடைய लिए சித்தத்தை புரிந்து और கொள்ளும்படியாக उसकी मर्जी को जानने के அவர் लिए சீனாய் மலையிலே இறங்குகிறார். और वो सीनाई पर्वत पर उतर आया। தேவனுடைய மகிமையினால் சீனாய் மலை நிறைந்திருந்தது. और परमेश्वर की महिमा से सीनाई पर्वत भरपूर हो யாரும் गया। பார்க்க முடியாது. कोई देख नहीं सकता। மோசே பயந்து நடுங்குகிறார். और मूसा खुद गिड़गिड़ाने लगा। அந்த மலை முழுவதும் அக்னியாய் இருந்தது. और वो पूरा पहाड़ पूरा अग्नि से भरा था। அதே சமயத்துல उसी समय पर யாத்ராகமம் 20வது அதிகாரம் निर्गमन का 20वें अध्याय அவர் पर சீனாய் மலையில இறங்கி और वो सीनाई पर्वत पर उतर कर பரலோகத்தில் இருந்து பேசினார். वो आकाश में स्वर्ग से बातें அவர் किया। சர்வ வல்லமுள்ள वो ஆண்டவர். सर्वशक्तिमान है। அவர் மேலே தேவாதி தேவனாக और वो ऊपर खुदाओं का खुदा बनकर மனுஷனுக்கு மத்தியிலே மனுஷகுமாரனாக और இருந்தார். मनुष्य के बीच में मनुष्य का पुत्र बनकर தேவ रहा। பக்திக்குரிய ரகசியம் மகாமேன்மை உள்ளது. परमेश्वर का भक्ति का भेद बहुत ही गंभीर है। இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். और यही इजरायलियों के लिए प्रकट किया அவர் गया। அழுதார்கள். और वो लोग रोए ஐயோ எங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்க கூடாது. और हम प्रभु की आवाज को सुन नहीं सकते। மோசேயோடு கர்த்தர் பேசட்டும். प्रभु मूसा से ही बातें करे, எங்களோடு பேச வேண்டாம். हमसे नहीं करे। அப்படி பயந்ததினால वैसे डरने के कारण உபாகமம் 18வது அதிகாரம் व्यवस्था विवरण 18वां अध्याय 18வது வசனம் சொல்லுகிறது. 18वां वचन कहता है மோசே मूसा இஸ்ரவேலர்கள் என்னுடைய சத்தம் கேட்டு பயப்படுகிறார்கள். इजरायली मेरी आवाज को सुनने के लिए डरते हैं। ஆகவே इसीलिए உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ண போகிறேன். तेरे समानता में एक भविष्यद्वक्ताओं को मैं उठाऊंगा। அவர் और वो அவர் वह என்ன சொல்லுகிறாரோ जो कहेगा அதன்படி செய்ய வேண்டும். उसके अनुसार करना। அவருடைய சத்தம் கேளாதவன் அழிக்கப்படுவான். उसकी आवाज को जो नहीं सुनता वो नाश किया जाएगा। ஆகவே தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். इसी कारण वो यहोवा मांस में प्रकट हुआ। இஸ்ரவேலர் பயந்தார்கள். इजरायली डरने लगे ஆகவே தேவன் மாம்சத்தில் और வெளிப்பட்டார். इसीलिए प्रभु मांस में प्रकट हुआ। இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரையில और इजरायलियों की यात्रा में 400 வருஷத்துக்கு பிறகு 400 वर्ष के बाद 40 வருஷம் 40 साल இஸ்ரவேலரோடு முன்னும் பின்னுமாக அக்னிஸ்தவமாய் இருந்தார். और इजरायलियों के आगे पीछे वो प्रभु था। யெகோவா தெய்வத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? यहोवा परमेश्वर के बारे में तुम क्या जानते हो? 40 வருஷம் 40 साल இஸ்ரவேலரோடு இருந்தார். इजरायलियों के साथ रहा। அதே சமயத்துல और उसी समय அவர் पर பரலோகத்திலும் இருந்தார். वो स्वर्ग में भी था। அவர் அண்ட சராசரத்தை और நிரப்புகிறார். वो सारा सृष्टि पे भरपूर है। அந்த தேவன் और वो खुदा மனிதனாக और मनुष्य बनकर தீர்க்கதரிசியாக भविष्यद्वक्ता கீழே बनकर இறங்கி வருகிறார். नीचे उतर कर आया। அவர்தான் சர்வ வல்லமுள்ள தெய்வம். और वही सर्वशक्तिमान प्रभु ஏசாயா है। 44வது அதிகாரம் यशायाह 44वें अध्याय के अंदर 6வது வசனம் और சொல்லுகிறது. 5वां वचन 6 वचन पर लिखा है, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். यहोवा जो इज़राइल का राजा है अर्थात सेनाओं का यहोवा जो उसका छुड़ाने वाला है, वह यो कहता है, मैं सबसे पहला हूँ और मैं ही अंत तक रहूंगा।
मुझे छोड़ कोई और परमेश्वर कोई है ही नहीं। ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், यशायाह भविष्यद्वक्ता के द्वारा प्रभु कहता है, நான் முந்தினவர், और मैं ही पहला हूँ, நான் பிந்தினவர், मैं ही आखिरी भी हूँ, என்னை அல்லாமல் ஒருவனும் ரட்சிக்க முடியாது, मुझे छोड़कर कोई उद्धार नहीं कर सकता, நானே கர்த்தர்। और मैं ही खुदा हूँ। ஏசாயா 43:10 சொல்கிறது, और यशायाह 44 के अंदर 10 कहता है, எனக்கு முன் ஒரு தெய்வம் இல்லை, मेरे पहले कोई और खुदा नहीं, எனக்கு பிறகு வரப்போகிறது இல்லை, मेरे बाद भी कोई आने वाला नहीं है, நானே ரட்சகர்। मैं ही खुदा उद्धार करता। நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ठीक से समझना ஒரே है, ஒரு தெய்வம், एक ही परमेश्वर, அவர் சர்வ வல்லமையுள்ள वो தெய்வம், सर्वशक्तिमान அவர் है, அண்ட சராசரத்தை और சிருஷ்டித்தார்। वो सारा सृष्टि का रक्षा है। உலகத்திலே முதல் சிருஷ்டிப்பு யார் தெரியுமா? और दुनिया में सबसे पहली रचना किसकी की गई? நம்பர் 1 யார்? और सबसे पहला कौन है? நம்பர் 1 पहला ஆவியாகிய தெய்வம் தன்னை மகிமையான சரீரத்தை வெளிப்படுத்தினார்। और आत्मिक प्रभु अपने आप के लिए एक शरीर को तैयार किया है, அவரே முதற் பேரானவர், और वही पहलौटा है, அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவர், और वही सर्वशक्तिमान है, எல்லாவற்றுக்கும் முந்தின பேரானவர்। और वही सबसे पहलौटा है बिना नाम का। உலகத்துல நம்பர் 1 யாரு? और दुनिया में सबसे पहला कौन है? வார்த்தை மனிதனாய் மாறினார், और वो वचन देहधारी रूप में आ गया, அவர் முந்தினவர், और वो पहला था, அவர் பிந்தினவர்। वो ही आखिरी भी है। வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் சொல்லுகிறது, प्रकाशित वाक्य पहला अध्याय में कहता है, முதல் அதிகாரம் 16வது வசனம், पहला अध्याय का 11वां वचन, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்। मैं ही अल्फा और ओमेगा आदि और अंत हूँ। தேவன் சொல்லுகிறார், पहला प्रभु कहता है, நான் அல்பா, நான் ஒமேகா, और मैं ही अल्फा और मैं ही ओमेगा, நான் முந்தினவர், நான் பிந்தினவர்। और मैं ही पहला और मैं ही आखिरी भी। ஏசாயா 44:6 உள்ள அதே தெய்வம் ரெவலேஷன்ல और வெளிப்படுத்துகிறார்। यशायाह 44 अध्याय के अंदर रहने वाला वही प्रभु वहां पर प्रकट हुआ। வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य का 1:8 कहता है, இருக்கிறவர், और जो है, இருந்தவர், और जो आने वाला है, வருகிறவர், और जो आ रहा है, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், सर्वशक्तिमान, அல்பா ஒமேகா இயேசு ஒருவரே। और मैं ही अल्फा और ओमेगा यीशु एक ही है। அந்த தெய்வம் और वो पर प्रभु மாம்சத்திலே வெளிப்பட்டார், मांस में प्रकट हुआ, தேவ தூதர்களால் காணப்பட்டார்। स्वर्गदूतों के सामने दिखाई ஏசாயா दिया। 6வது அதிகாரம் यशायाह 6 अध्याय வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜா அந்த மகா உன்னதமான சிங்காசனத்தில் और உட்கார்ந்திருக்கிறார்। सर्वशक्तिमान राजाओं का राजा वो सिंहासन पर बैठा ஏசாயா है। பார்க்கிறார், यशायाह ने देखा, கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய முகங்களை और மூடிக்கொண்டார்கள், केरुबीन और सेराबीन अपने चेहरे को ढाक लिए, தங்களுடைய பாதங்களை மூடிக்கொண்டார்கள், अपने पैरों को ढाक लिए, இரண்டு சக்கல பறந்து अपने दोनों पंखों से लहराकर, உன்னதத்தில் இருக்கிற தேவன், और जो स्वर्ग में ऊंचाई पर है वो அவர் खुदा, ராஜாதி ராஜா, वो राजाओं का राजा, அவர் பரிசுத்தர், वो पवित्र है, அவர் பரிசுத்தர், वो पवित्र है, அவரை பார்க்க முடியவில்லை, और उससे देख नहीं सकते, நான் பார்க்க முடியவில்லை, मैं देख नहीं सकता। தேவதூதர்கள் சொன்னார்கள்। स्वर्गदूतों ने कहा, ஆனா புதிய ஏற்பாடு வேதம் என்ன சொல்கிறது? लेकिन नया नियम क्या कहता है? அவர் தேவ தூதர்களால் காணப்பட்டார்। और वो स्वर्गदूतों के द्वारा दिखाई दिया। ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல காண முடியாத தெய்வம், और यशायाह भविष्यद्वक्ता के समय पर जो दिखाई नहीं दे அந்த रहा था, மகிமையான தெய்வம் और वो महिमा का प्रभु மாம்சத்திலே வெளிப்பட்டார்। मांस में प्रकट हुआ। தெய்வம் தன்னை மாம்சத்தில் வெளிப்படுத்தினார்। प्रभु अपने आप को मांस में प्रकट हुआ। ஒரே ஒரு தெய்வம் சர்வ வல்லமுள்ளவர், एक ही खुदा सर्वशक्तिमान, அவரே ராஜாதி ராஜா, और वही राजाओं का அவரே राजा என்னை है, உருவாக்கினவர், और उसी ने मुझे सृष्टि की, அவரே திரும்ப வரப்போகிறார்। और वही फिर आने वाला है। ஆகவே 2-3 தெய்வம் அல்ல, और इसलिए 1 या 2 या 3 खुदा नहीं, சர்வ வல்லமுள்ளவர், सर्वशक्तिमान, அவர் பரலோகத்தில் தேவாதி தேவன், वो स्वर्ग में खुदाओं का खुदा, பூலோகத்திலே மனுஷகுமாரன், और पृथ्वी के अंदर मनुष्य का पुत्र, பரிசுத்தவான்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாக और இருக்கிறார்। पवित्र लोगों के बीच में पवित्र आत्मा बनकर भी है। நானே தெய்வம், मैं एक ही खुदा, वो ही என்னை हूँ। அல்லாமல் ஒருவரும் இல்லை। मुझे छोड़कर और कोई नहीं। வேதம் சொல்லுகிறது, प्रवचन कहता தேவன் है, மாம்சத்திலே வெளிப்பட்டார், प्रभु मांस में प्रकट हुआ। மன்னோருவானார், ஆதி மன்னோருவானார், ஏதும் தன்னிகரில்லாத ஆதி மன்னோருவானார், தேவன் மனிதனாய் மாறினார்।
और वो प्रभु मांस में प्रकट हुआ। ஏன் மனிதனாக மாறினார்? किस लिए वो मांस में आया? ஆதாம் தேவனுடைய மகனாக இருந்தான். आदम प्रभु का बेटा बनकर था। உலகத்தில் எத்தனையோ கோடி லட்சமான சிருஷ்டிகள் இருக்கிறது. और दुनिया में बहुत ही करोड़ों 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 रचना किया हुआ நாம் चीज है। பார்க்கிறது பார்க்க முடியாது. और मैं जो देख सकता हूँ और जो नहीं देख सकता, எத்தனை லட்சம் கோடியான ஜீவன்கள் இருக்கிறது. कितनी लाखों चीजें इस दुनिया भर में ஆனால் है। ஆதாம் வித்தியாசமானவன். लेकिन आदम अलग प्रकार का அவன் बनाया தேவனுடைய गया। பிள்ளை. वो प्रभु का बच्चा था தேவனுடைய அத தேவன் சொந்த குழந்தையாக பார்க்கிறார். और प्रभु उसे अपने बच्चे के स्वरूप में देख रहा அவனுக்கு था தன் ஜீவனை கொடுத்தார். और उसके लिए अपने जीवन को दे दिया மனிதன் ஜீவ ஆத்மாவானான். और मनुष्य जीवन की आत्मा बन गया அவனுக்கு முழு அதிகாரத்தையும் और கொடுத்தார். उसको उसने पूरा अधिकार दिया அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து और விட்டதால் उस स्थान को उसने खो दिया அவன் சாத்தானுக்கு மேல விசுவாசம் வைத்து और वो शैतान के ऊपर विश्वास रखा, அவருடைய வார்த்தையை நம்பி उसके वचन को विश्वास करके தெய்வத்தினுடைய வார்த்தையை அவிசுவாசித்தான். और प्रभु के वचन को इनकार किया ஆகவே தேவனுடைய பிள்ளை மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்து और விட்டான். इसीलिए वो प्रभु का पुत्र के उस स्थान को खो दिया। தேவனுடைய குழந்தை தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது. प्रभु का बेटा अपने स्थान को खो दिया। எபிரேயர் 1-2 அதிகாரம் इब्रानियों का 2 अध्याय 14 वचனம் சொல்கிறது. 14 वचन में लिखा है பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க और उसके बच्चे मांस और लहू के थे, इसीलिए தேவன் மாம்சத்திலே மனிதனாக வருகிறார். प्रभु मांस में मनुष्य के रूप में प्रकट हुआ। ஆதாமுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு யாரும் முடியாது. आदम के पाप को क्षमा करने के लिए कोई नहीं हो ஆதாமை सकता விடுதலை செய்வதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது. और वो आदम को छुटकारा देने के लिए दुनिया में कोई नहीं है, சிருஷ்டிகர் ஒருவரே. केवल वही जो रचना किया சிருஷ்டிகர் ஒருவரே. और जो बनाया उसको वही है அவர் அவரை மீட்டுக் और கொள்வதற்காக वो उसे छुड़ाने के लिए தேவன் மாம்சத்திலே वो வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ பிரதிரூபமாக और उसको स्वरूप में प्रकट किया। ஆதாமை விடுதலை செய்வதற்காக आदम को छुटकारा देने के लिए தேவன் மனிதனாக வருகிறார். प्रभु मांस में प्रकट हुआ। ஆதாம் எதெல்லாம் செய்யலையோ आदम ने जो भी नहीं किया அதெல்லாம் இயேசு செய்தார். वो सारे चीजों को यीशु ने किया। இயேசு என்னெல்லாம் செய்தார்? यीशु ने क्या क्या ஒரு किया? பூரணமான மனிதனாக தன்னை வெளிப்படுத்தினார். एक परिपूर्ण मनुष्य के रूप में अपने आप को प्रकट किया அவருக்கு களைப்பு இருந்தது, और उसको थकावट थी, பசி இருந்தது. उसको प्यास था கெத்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபம் और பண்ணுகிறார். गेत्सेमने बगीचे में रोकर प्रार्थना என் किया உள்ள மரண துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று और சொன்னார். मेरा मन जो है मन बहुत ही दुख होकर व्याकुल हुआ है। ஆதாமுடைய முழு சரீரத்தினுடைய எல்லாவற்றையும் இயேசு தன் சரீரத்தில் எடுத்துக்கொண்டார். और आदम के सारे जो दुख है वो सबको अपने ऊपर उठा அவனை लिया முழு மனிதனாய் மாற்றுவதற்காக और उसे फिर से वो नए मनुष्य में बनाने के लिए தேவன் மனிதனானார். प्रभु मनुष्य में प्रकट ஒரு हुआ। மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு एक मनुष्य के पाप को क्षमा करने के लिए இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. इस दुनिया में कोई नहीं, कोई ஒன்றும் கிடையாது. कुछ नहीं है। உபவாசத்தால முடியாது, जब उपवास लेंगे तो भी ना होगा, பலினால முடியாது, बलि से ना होगा, காணிக்கையினால முடியாது, अपने दान से नहीं होगा, ஒரு பரிசுத்த மனிதனால் முடியாது, एक पवित्र आदमी से न होगा, ஒரு புண்ணிய ஸ்தலம் இல்லை. एक पवित्र स्थान भी ஆகவே नहीं। தேவன் மனிதனாக வந்தார். इसीलिए वो प्रभु मांस में प्रकट அவருடைய हुआ எல்லா பாடுகளையும் பாரங்களையும் தான் எடுத்துக்கொண்டார். और उसके सारे बोझ को उसने अपने ऊपर उठा लिया ஆகவே தான் தேவன் மனிதனாக இறங்கி और வருகிறார். इसीलिए प्रभु मनुष्य के रूप में प्रकट हुआ அவருடைய சாயல் காணப்படாத மகிமை தேவனுடைய சாயல் இருந்தது. और उसका स्वरूप जो अनदेखा खुदा का स्वरूप के अंदर वो आ गया था। யோவான் 1 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, पहला यूहन्ना पहला अध्याय का पहला वचन कहता நாங்கள் है அந்த ஜீவ வார்த்தையை பார்த்தோம், और हमने उस जीवन के वचन को अपने आंखों से அது देखा காணப்படாத தேவனுடைய தற்சுரூபமாய் और वो अनदेखा खुदा का एक रूप है அதை நான் தொட்டு பார்த்தேன், और उससे मैंने छू कर देखा நாங்கள் பழகினோம். और हमने उसके साथ அது मेलजोल की மகிமையான ஒரு தேவன். और वो महिमा का खुदा கிறிஸ்துவை है। குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? मसीहा के बारे में आप क्या समझते அவர் हो? சர்வ वो வல்லமுள்ளவர், सर्वशक्तिमान ஒரே है ஒரு சர்வ और வல்லமுள்ளவர். वो एक ही सर्वशक्तिमान அவர்தான் है சிருஷ்டிகர். और वही रचना करने அவர் वाला என்னை புதுப்பிக்கிற தெய்வம். और वो मुझे नए में बनाने ஒரு वाला। போன் ரிப்பேர் ஆனா கம்பெனில கொடுத்து சரி பண்ணலாம், और एक फोन खराब हो जाता है तो उसके कंपनी में देकर सही बना ஒரு सकते துணி हैं। கிழிந்து போனா டெய்லர் சரி பண்ணிடுவான், एक कपड़ा फट जाए तो टेलर सही कर सकता ஒரு வண்டி है। ரிப்பேர் ஆனா கேரேஜ்ல சரி பண்ணிடுவான். अगर एक गाड़ी रिपेयर हो जाती है तो गैरेज से सही किया ஆனா जाएगा। சிருஷ்டிகர்
மாற்றுகிறோ लेकिन वो रचना करने என் वाला இதயத்தை புதுப்பிக்கிறார். मेरे हृदय को नए में करता है இயேசு ஒருவரே அதை செய்ய और முடியும். यीशु एक ही उसे कर सकता है சிருஷ்டிகர் ஒருவரே அதை செய்ய और முடியும். वो रचना करने वाला एक ही उसे कर அவருடைய सकता ஊழியத்துல है தன்னை और வெளிப்படுத்துகிறார். वो अपने सेवकाई में प्रकट करता है யோவான் 9வது அதிகாரம் यूहन्ना का 9वां अध्याय சீஷர்கள் கேட்கிறார்கள், शिष्य लोग पूछते हैं ஐயா இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த தவறு? हे प्रभु ये जो अंधा जन्मा है ये किसकी गलती है எதனால இப்படி குருடனாய் பிறந்தான்? किस लिए ये अंधा जन्म लिया இவனுடைய சந்ததியில் உள்ள பாவமா? क्या इसके रिश्तेदारों की पाप है இவனுடைய தகப்பனா? क्या इसके पिता की पाप இல்ல இவனுடைய है தாயா? या इसकी माँ की पाप है இல்ல இவனா? या इसकी पाप है இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा அவர் சர்வ வல்லமையுள்ளவர் वो சொல்லுகிறார், सर्वशक्तिमान प्रभु ने कहा யாரும் தவறு செய்யவில்லை, इनमें से किसी ने गलती नहीं யாரும் की தவறு செய்யவில்லை. इनमें से किसी ने गलती नहीं இவனை की நானே ஏதேனில் சிருஷ்டித்தேன், और इसको मैंने ही एदेन बगीचा में रचा இவனுக்கு நானே கண் கொடுக்கவில்லை, और मैंने ही इसकी आंखों में उजियाला नहीं रखा நான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக और मैं ही वो खुदा हूँ उसे प्रकट करने के ஆதாமை लिए உருவாக்கினது நானே என்று வெளிப்படுத்துவதற்காக. आदम को रचना करने वाला मैं ही उसे प्रकट करने के பைபிள் लिए என்ன சொல்கிறது வாசிக்கலாம். उस वचन को पढ़ेंगे யோவான் 9 यूहन्ना का 9वां अध्याय 3வது வசனம். 3रा वचन இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். यीशु ने उत्तर दिया, ना तो इसने पाप किया था न इसके माता पिता ने, परंतु यह इसलिए हुआ कि परमेश्वर के काम उसमें प्रकट हो। பைபிள் சொல்லுகிறது ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தேவனுடைய கிரியை அவனுடைய வேலை வெளிப்படும்படி और பிறந்திருக்கிறார். प्रभु का काम इसके अंदर प्रकट करने के लिए ये ऐसा जन्म लिया है। ஏன் குருடனாய் பிறந்தார்? इसलिए ये अंधा जन्मा। சில ஊழியர் சொல்வார்கள், कुछ सेवक कहेंगे தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி. प्रभु की महिमा प्रकट होगी, தவறு. वो गलत है। தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி, प्रभु का काम प्रकट होने के அவருடைய लिए கை வேலை வெளிப்படும்படி. और उसका हाथ का काम वहां पर प्रकट हुआ है। அவர் சொல்லுகிறார், उसने कहा இவனுடைய பாவம் அல்ல, इसकी गलती नहीं, இவனுடைய அப்பாவுடைய பாவம் அல்ல, इसके पिता की गलती नहीं, நானே இவனுக்கு கண் கொடுக்கவில்லை, मैंने ही इसको आंख नहीं दिया। இப்பொழுது என் கையை நான் காண்பிக்கிறேன். अब मैं वही सृष्टि के कार्य को दिखाऊंगा। அவர் துப்பி சேர் உண்டாக்கினார். और उसने थूका और उसका जो गिला मिट्टी बनाया அவருடைய கண்ணிலே அவர் லென்ஸ் வைத்தார். और उसने उसकी आंखों में वो लेंस दबा रख लिया அவர் மண்ணை பூசினார். और उसने मिट्टी रखी சீலோவாமிலே கழுவ என்றார். कि उसे कहा सिलोम में जाकर धो ले। இயேசு சிருஷ்டிகர், यीशु रचना करने அவர் वाला, சிருஷ்டிகர், वही रचना करने அவர் சர்வ वाला வல்லமையுள்ளவர். और वही सर्वशक्तिमान। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ, அவர் தேவ தூதர்களால் காணப்பட்டார். स्वर्गदूतों के द्वारा दिखाई दिया, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். दुनिया में विश्वास किया ஒரே गया। ஒரு காரியம், एक ही बात है ஏதேல்ல தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளைகள். और एदेन के अंदर प्रभु के बच्चे। லூசிபர் வந்து என்ன சொன்னா? लूसीफर ने आके क्या कहा, தெய்வத்தை நம்பாத, प्रभु के ऊपर भरोसा न कर, அவர் உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார், उसने तुम्हें फंसा के रखा है உங்களை ஏமாற்றி और இருக்கிறார். तुम्हें फंसा दिया நீ है। சாவு கிடையாது. अब मरण नहीं होगी। நான் சொல்லுகிறேன், நீ சாவதில்லை. मैं कहता हूँ तुम मर नहीं जाएगा। இந்த வார்த்தையை அவன் நம்பினான். और इस वचन को आदम ने भरोसा தெய்வத்தை किया அவிசுவாசித்தார், और वो प्रभु का अविश्वास किया, சாத்தானை நம்பினான். शैतान के ऊपर भरोसा இதுதான் किया। பாவம், यही तो पाप है, தேவனை அவிசுவாசம். प्रभु का अविश्वास। இந்த நம்பிக்கையை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள और வேண்டும். इस भरोसे को मुझे फिर से पाने के ஆகவே लिए தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். इसीलिए प्रभु मांस में प्रकट ஆகவே हुआ। இயேசு விசுவாசி, इसलिए यीशु को विश्वास அப்பொழுது कर, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். तब तू और तेरे घराने उद्धार எப்படி पाएंगे। விசுவாசிப்பது? कैसे विश्वास करना இவரே है, அல்பா ஒமேகா, और यही अल्फा और ओमेगा இவரே है முந்தினவர் और பிந்தினவர். यही आखिरी और पहला है। வேதம் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, और प्रकाशित वाक्य 1:18 में कहता है, மரித்தேன், मर गया ஆனால் था சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். लेकिन सर्वदा के लिए मैं जीवित हूँ। அவர் சர்வ வல்லமுள்ள और वो தேவன், सर्वशक्तिमान அவர் है சர்வ ஜீவனன். और वो सर्व का सबका जीवन है। இயேசு ஒரு தெய்வம் அல்ல, यीशु एक खुदा அஞ்ஞானம் சொல்லுகிறது, அஞ்ஞான மார்க்கம். ऐसे अन्य मार्ग कहता है। ஆக்க ஒருவர், அழிக்க சிருஷ்டிகர் ஒருவர்,
ஜீவன் கொடுக்கிற ஒருவர், காக்கிற ஒருவர். और एक बनाने वाला, एक उसे नाश करने वाला और एक सुधारने वाला. ஆக்கலும் அவரே, और बनाने वाला भी वही है, அழிப்பதும் அவரே, नाश करने वाला भी वही है, சேர்ப்பதும் அவரே. और फिर से बनाने वाला भी वही அப்பொழுதுதான் है. சொல்ல முடியும் அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். और तब ही कहता है मैं सर्वशक्तिमान प्रभु हूं. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ. எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? इसलिए वो मांस में प्रकट हुआ. பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहता है, எபிரேயர்களின் நிருபம் इब्रानियों का किताब 11வது அதிகாரம் 11वां अध्याय 7வது வசனம் வரை 7वां वचन तक 2000 வருஷம் உள்ள பரிசுத்தவான்களை பட்டியலிட்டிருக்கிறது. और 2000 साल तक रहने वाले उस पवित्र लोगों के बारे में लिखा हुआ है. எபிரேயர் 11வது அதிகாரம் इब्रानियों के 11वां अध्याय முதல்ல இருந்து 7 வசனம் 2000 வருஷம் உள்ள பரிசுத்தவான்கள். पहले से 7 वचन तक जो 1000 साल के पहले रहने वाले विश्वासियों के बारे में. எத்தனை பரிசுத்தவான்கள்? कितने पवित्र लोग थे. ஒரே ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக்கு. एक ही मनुष्य उठा लिया गया, हानोक. 8 பேர் காப்பாற்றப்பட்டான் பேழையிலே. और 7 लोग उस नाव में बचाए गए. மற்றவர்கள் கதி என்ன? और बाकी लोगों का उनका क्या हुआ? அவர்கள் वो அழிக்கப்பட்டார்கள். लोग नाश किए ஆனா गए. 13வது வசனம், लेकिन 13वां वचन இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து எழுதி ये இருக்கிறது. सब पुराने नियम के पवित्र लोगों के बारे में लिखा ஆபிரகாம் गया. ஈசாக்கு வர வருகிறது. अब्राहम ईसाक तक आता है. நல்லா தியானம் பண்ணுங்க. ठीक से ध्यान दीजिए. எபிரேயர் 11 1 இருந்து 13 வரை और इब्रानियों का 11वां अध्याय 1 से लेकर 13 तक இவர்கள் எல்லாரும் ये सारे लोग பரிசுத்தவான்கள், पवित्र लोग हैं, நீதிமான்கள், धर्मी थे, மரித்தார்கள், मर गए थे, அடக்கம் பண்ணப்பட்டார்கள், दफन किए गए, பரலோகத்துக்கு போகவில்லை. वो स्वर्ग में नहीं गए. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 13வது வசனம், 13वां वचन को पढ़िए. இவர்கள் எல்லாரும் और ये सारे लोग வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் வாக்குத்தத்தத்தை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு அனைத்து பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பைபிள் சொல்லுகிறது நம்பினார்கள். और उन्होंने विश्वास किया. எல்லா நம்பிக்கையில சாட்சிகளா இருந்தார்கள். उन्होंने उस प्रतिज्ञा पर विश्वास किया. ஐயா, ஒருவருக்கு ரட்சிப்பு கிடைக்கல. लेकिन किसी को उद्धार नहीं मिला. அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? और वो लोग कहां पर हैं? கீழ் பாதாளத்தில் वो இருக்கிறார்கள். पाताल में बैठे हैं. பாதாளத்துக்கு அதிகாரி யாரு? पाताल का अधिकारी कौन है? சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. कलाम कहता है वो शैतान பழைய है. ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்கள் और पुराने नियम में सारे पवित्र लोग கீழ் பாதாளத்திலே नीचे पाताल में गए. அவருடைய கண்ணிக்கு கீழே और उसके अधीन के अंदर கட்டி வைத்திருக்கிறார். वो बंधन में रखा யாருக்கு है. விடுதலை கிடையாது. किसी को छुटकारा नहीं मिला. எபிரேயர் 11வது அதிகாரம் इब्रानियों का 11वां अध्याय 39வது வசனம் சொல்லுகிறது. 33वां वचन पर लिखा இவர்கள் है. எல்லாரும் और ये सारे लोग பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா पुराने பரிசுத்தவான்களும் नियम के सारे लोग நீதிமான்களாய் இருந்தார்கள். और सब लोग धर्मी थे. இவர்கள் செலுத்தின பலி பாவத்தை மூடினது, கழுவவில்லை. और इनका जो बलि है ये पाप को ढांप दिया था, उन्हें क्षमा नहीं किया. சொர்க்கு போக முடியாதியா? वो स्वर्ग में नहीं जा सकते. இயேசு மனிதனாய் வரவில்லை என்றால் யாருக்கும் பரலோகம் கிடையாது. अगर यीशु मनुष्य के रूप में नहीं आता तो किसी को स्वर्ग नहीं. பைபிள் சொல்லுகிறது எபிரேயர்ல बाइबल में लिखा है इब्रानियों की இவர்கள் किताब में, எல்லாரும் ये सारे लोग நம்மை அல்லாமல், हमें छोड़कर, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லாமல், यीशु मसीह के बच्चों को இயேசு छोड़कर, கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல், यीशु मसीह के नाम के बिना, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல், यीशु मसीह के लहू के बिना பூரணர் ஆகாதபடி परिपूर्णता में नहीं होते हुए தேவன் விசேஷித்தமான ஒன்றை நமக்காக முன்குறித்தார். प्रभु एक विशेष कार्य को हमारे लिए प्रकट किया. அதுதான் தேவனுடைய இரத்தம். और वही प्रभु का यीशु का लहू. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது. प्रेरितों का 20 के अंदर 28 தேவன் वचन. தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். प्रभु अपने खुद के लहू से मुझे छुड़ाया है. தேவனே இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார். और प्रभु खुद इस दुनिया में मनुष्य के रूप में தேவனுக்கு आया. இரத்தம் கிடையாது. प्रभु का खून नहीं ஆகவே है, தேவன் மனிதனானார். इसीलिए वो प्रभु मनुष्य में बन அவருடைய गया. சரீரம் முழுவதும் பரிசுத்தமான இரத்தம் और இருந்தது. उसके पूरे शरीर में पवित्र लहू था. கஷ்டமரை தோட்டத்துல கண்ணீர் அழுகிறார். गत्से में बगीचे में आंसू बहाकर रोया. திடீரென்று ஒரு பாத்திரம் வருகிறது. अचानक एक बर्तन आया அவர் மனிதனாக और வெளிப்படுகிறார். वो मनुष्य के रूप में அந்த दिखाई दिया. பாத்திரத்தை உற்று பார்த்தார். और उस बर्तन में घुसकर देखा, அது உள்ள எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். उसके अंदर सारे पृथ्वी के लोग हैं. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அங்கே இருந்தீர்கள். और यीशु को स्वीकार करने वाले आप उसके अंदर दिखाई दिए. கெத்செமனே தோட்டத்துல
தோட்டத்துல நம் எல்லாரும் இயேசு பார்த்தார். और गेत्सेमने बगीचे में यीशु ने हम सबको वहां நாம் देखा। பாவிகளாக இருந்தோம் பார்த்தார். हम सब पापी थे, हमें प्रभु ने वहां देखा। நாம் வியாதியா இருந்தோம் அவர் பார்த்தார். मैं बीमार था, मुझे प्रभु ने देखा। இந்த பாவங்களை சாபங்களை நான் எடுத்துக்கொண்டால் செத்து போவேன் என்று அழுதார். और ये पाप को मैं स्वीकार कर कर मर जाऊंगा, वे ऐसा करके रोया। தேவன் சாவாமை உள்ளவர். और प्रभु कभी मरने वाला அவர் नहीं, பாவம் அறியாதவர். वो पाप नहीं जानता। தன் பிள்ளையை மீட்டுக் கொள்வதற்காக लेकिन अपने बच्चों को छुड़ाने के लिए தேவன் மாம்சத்திலே வந்தார். वो प्रभु मांस में प्रकट हुआ, எனக்காக मेरे लिए। ஆதாமுடைய பிரதிரூபமாக आदम का वो स्वरूप पे आने के அவருடைய लिए நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். उसने हमारे सारे लोगों का पाप को उठाया। இயேசு கிறிஸ்து பலி ஆடாக பலியிடப்பட்டார். और यीशु मसीह बलि के समान वो बकरे के समान பழைய चढ़ाया गया। ஏற்பாட்டில் உள்ள எல்லா பலிகளும் பாவத்தை மூடினது. और पुराने नियम का सारा बलि जो है वो पाप को ढांप के रखा था, யாருக்கு விடுதலை கிடையாது. किसी को छुटकारा ஆனால் नहीं। இயேசுக்கு இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு लेकिन यीशु का लहू गिराए जाने के பழைய बाद ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. पुराने नियम के सारे लोगों का पाप धोया गया, எல்லாரும் பாவம் கழுவப்பட்டது. सबका पाप धो दिया गया। பைபிள் என்ன சொல்கிறது? बाइबल क्या कहती है? மத்தேயு 27:50 சொல்கிறது. मत्ती का 27वां अध्याय 50 वचन இயேசு पर மகா சத்தமாய் ஜீவனை விட்டார். यीशु ऊंचे शब्दों से अपने प्राण को छोड़ दिया। என்ன நடந்தது? तब क्या हुआ? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை இரண்டாய் और கிழிந்தது. पुस्तक मंदिर के जो पर्दे दो भाग में फाड़ दिए गए, காரணம் ஒருவருமே கொண்டு போகாத மகிமையான இரத்தத்தை இயேசு கொண்டு போகிறார். क्योंकि कोई उठाकर नहीं जा सकता वो महिमा को, लहू को यीशु अंदर ले गया। இயேசுவே பலி ஆடாக இருந்தார். और यीशु खुद वो बलि का मेमना था, தேவன் மாம்சத்தில் वो வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ, அவரே பிரதான ஆசாரியனாக और இருக்கிறார். वही महायाजक भी है। ஏசாயா சொல்கிறார், और यशायाह में कहता என் है, மகிமையை நான் ஒருவருக்கும் கொடு. मेरी महिमा को मैं किसी को नहीं दूंगा, நானே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன். और मैं ही लोगों के पाप को क्षमा என் करूंगा। மகிமை விக்கிரகத்துக்கு கொடுப்பேன். मेरे महिमा को मूर्तियों को नहीं दूंगा, என்னுடைய மகிமை யாருக்கு நான் கொடுக்க मेरी மாட்டேன். महिमा को मैं किसी को नहीं அது என்ன दूंगा। மகிமை? वो कौन सी என் महिमा? பிள்ளையை கழுவி பரிசுத்தமாக்குவேன். मेरे बच्चों को धोकर शुद्ध करना, நான் அவனை பாவ மன்னிப்பு और கொடுப்பேன். मैं उसके पाप का क्षमा दूंगा। பைபிள் சொல்லுகிறது, बाइबल அவர் कहती மகா है சத்தமாய் ஜீவனை वो விட்டார். ऊंचे शब्दों से जीवन दे दिया। இயேசு மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள இரத்தத்தோடு போகிறார். और यीशु महापवित्र स्थान में लहू के साथ जा रहा है। திரைச்சீலை இரண்டாய் கிழிந்து तब விட்டது. वो पर्दा दो भाग में फाड़ दिया இயேசு गया। மரித்தார். यीशु मर गया था, அந்த நேரத்தில் அவர் மகா அந்த பாதாளத்தில் और இறங்குகிறார். उसी समय पर वो पाताल में भी जाता है। பைபிள் என்ன சொல்கிறது? बाइबल में क्या लिखा है? கல்லறைகள் திறந்தது. सारे खबर खोल दिए गए, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள். पवित्र लोग उठे, எல்லா பரிசுத்தவான்கள் எருசலேமிலே காணப்பட்டார்கள். सारे पवित्र लोग यरूशलेम में दिखाई பழைய दिए। ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் காவல் और செய்யப்பட்டிருந்தார்கள். पुराने नियम के सारे पवित्र लोग वहां पर बंधन में रखे गए அவர் थे। நல்ல இடத்துல वो இருந்தார்கள். अच्छे स्थान पे तो थे। லூக்கா 16வது அதிகாரம் लूक 14वां अध्याय के இயேசு சொல்கிறார், यीशु कहता है, நடந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் और சொல்கிறார். जो उस समय पर चल रहा था उसके बारे में यीशु कहता கீழே है, ரெண்டு இடம் இருக்கிறது. और पाताल में दो स्थान है, ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் और இருக்கிறார். वो जो अमीर व्यक्ति था वो पाताल में नीचे पड़ा है। லாசரோ நல்ல இடத்துல இருக்கிறார். लेकिन लाजरस अच्छे स्थान पर है। பூமிக்கு கீழே உள்ளதை இயேசு और சொல்கிறார். पृथ्वी के अंदर की बातों को यीशु बताता है। மரணம் அடைந்த பரிசுத்தவான்கள் ஒரு பக்கத்தில் और இருக்கிறார்கள். मरण को देखने वाले पवित्र लोग एक स्थान पर थे, பாவம் செய்த அசுத்தவர்கள் வேறொரு இடத்துல और இருக்கிறார்கள். पाप करने वाले अशुद्ध लोग दूसरे जगह पर हैं। ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், और वो अमीर व्यक्ति कहता ஓ है, லாசருவே, हे लाजरस, தயவு செய்து எங்க வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் சொல்லு செய்தி. और जाकर मेरे भाइयों को शुभ संदेश दे। அங்க என்ன செய்தி வருகிறது? वहां पर क्या संदेश இங்க आया? இருந்து அங்க போக முடியாது. यहाँ से वहां नहीं जा அங்க இருந்து இங்க सकते, வர முடியாது. इस स्थान से वहां नहीं ஒரு जा பெரிய பிளவு सकते। இருக்கிறது. एक बहुत बड़ा वहां पर भाग है। இவன் எல்லாம் சாத்தானுடைய கையில கிடந்தார்கள். ये सारे लोग शैतान के उस बंधन में थे। இயேசு மகா சத்தமாய் ஜீவனை விட்டார். यीशु जब ऊंचे शब्दों से जीवन को திரைச்சீலை दिया, கிழிந்தது. तब वो पर्दा फाड़ दिया கண்மலை गया, பிளந்தது. और वो चट्टान फाड़ दिया गया। பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள். पवित्र लोग जी उठे। யோபு சொல்லுகிறார், अयुब कहता है, என் மீட்பர். और मेरा छुटकारा, யார் அந்த மீட்பர்? कौन मेरा छुटकारा देने वाला? இயேசுவே அந்த மீட்பர். यीशु खुद मेरा छुटकारा देने वाला है। யோபு சொல்லுகிறார், अयुब कहता है, என் மீட்பர் मेरा छुटकारा देने இந்த वाला உலகத்துல நிற்பார். और इस पृथ्वी पर खड़ा रहेगा, நான் பார்ப்பேன். मैं उसे देखूंगा। இதைத்தான் மத்தேயு 27:50-51 சொல்லுகிறது. और इसी के बारे में मत्ती के अंदर वहां पर 51 में लिखा हुआ है, எல்லா பரிசுத்தவான்களும் வெளியே வந்தார்கள். और सारे पवित्र लोग यरूशलेम में முதல் आए, பலன் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தார். और पहला
जो फल है वो यीशु मसीह जी இயேசு उठा। உயிரோடு வந்த பிறகு यीशु जी उठने के बाद மரித்த மற்றவர்கள் வெளியே और வந்தார்கள். मरे हुए दूसरे लोग जी उठे। இந்த பரிசுத்தவான்களை தேவன் இப்பொழுது மத்திய ஆகாயத்தில் अब வைத்திருக்கிறார். इन पवित्र लोगों को यीशु बीच आकाश में रखा है அப்பதான் அந்த வசனம் और நிறைவேறுகிறது. तब वो वचन पूरा होता है। மரித்தேன், मर गया இதோ था சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். लेकिन सर्वदा के लिए मैं जीवित हूँ। பாதாளத்துக்குரிய திறவுகள் என் கையில் இருக்கிறது. पाताल की कुंजियां मेरे हाथों में இனி है। எந்த பரிசுத்தவான் செத்தாலும் பாரடைஸ்ல மத்திய ஆகாயத்தில் தெய்வத்தோடு अब இருப்பார். कोई भी पवित्र व्यक्ति मरता है तो वो परदेश में प्रभु यीशु के साथ रहता है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் சிந்தாம இருந்தார். अगर यीशु मसीह के लहू नहीं गिराया நீ गया, யாரா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக आप முடியாது. कोई भी रहे तो स्वर्ग में नहीं जा ஆபிரகாமே सकते। போக முடியாது. अब्राहम भी नहीं जा ईसाक पाया, போக முடியாது. इसहाक भी नहीं जा யோபு पाएगा, போக முடியாது. अय्यूब नहीं जा पाएगा। எல்லாருடைய பாவங்களும் பலி மூடினது. और सबके पाप को बलि ने पाप को ढापा था, கடவுள उसे धोया नहीं गया, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. क्योंकि लहू बहाए बिना पाप का क्षमा नहीं है। ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन कलाम क्या அந்த அதிகாரத்துல दानियों के 9वें अध्याय के தாரை अंदर, வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால அல்ல ஐயா, और ये कोई बैल या कोई बकरों के बलि के कारण नहीं, இயேசுக்கு ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. यीशु मसीह के लहू के बिना पाप का क्षमा नहीं। ஆகவே தேவன் மாம்சத்தில் और வெளிப்பட்டார். इसलिए यीशु मांस में प्रकट हुआ। எபிரேயர் 10வது அதிகாரம் इब्रानियों का 10वां अध्याय 19வது வசனம் சொல்லுகிறது. 19वां वचन कहता ஆகையால் है, சகோதரரே, इसलिए है भाइयों, கிறிஸ்துவானோர் மரித்து मसीहा जो है मर गया நம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து और अपने शरीर को फाड़ ஒரு कर புதிய மார்க்கத்தை கொண்டு एक வந்திருக்கிறார். नए मार्ग को हमारे लिए खोला है। தைரியமாய் வாருங்கள் என்று आप सब சொன்னார். धैर्य से यीशु के पास आ கிறிஸ்து जाओ। மரணத்துக்கு பிறகு இது நடந்தது. मसीहा के मरण के बाद ये सब बातें हुई। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट மரித்து हुआ, அடக்கமட்டப்பட்டு 3வது நாள் உயிரோடு வந்தார். मरकर दफन किया गया, तीसरे दिन जी उठा। அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் சொல்கிறது, प्रेरितों का पहला अध्याय कहता 40 है, நாள் வரைக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். 40 दिन तक उसने अपने चेलों को प्रकट की। புத்தி இல்லாத சீசர்களே, निर्बुद्धि शिष्य மோசே எழுதின ஆகமம் और मूसा का जो व्यवस्था है தீர்க்கதரிசி எழுதினதை புரியாதா? और व्यवस्था जो भविष्यद्वक्ताओं की किताब को क्या समझ में नहीं என்ன आता, எழுதியிருக்கிறது அதுதான் நடந்தது. वहां पर जो लिखा गया है वही पूरा हुआ யோவான் है। 1வது அதிகாரத்தில் யோहन्ना का पहला अध्याय அந்திரேயா சொல்லுகிறார், अंद्रस कहता है, மோசே எழுதின அந்த தீர்க்கதரிசியை நான் பார்த்தேன். मूसा की व्यवस्था को मैंने देखा மோசே எழுதின அந்த தீர்க்கதரிசியை நான் பார்த்தேன். और मूसा ने जो व्यवस्था में लिखा था भविष्यद्वक्ता उसको मैंने देखा வந்து है। பாருங்கள். आकर देखो அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरितों की किताब 28வது அதிகாரம். 28वां अध्याय, அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस அநேகரை கூப்பிட்டான். बहुतों को தன் बुलाया, வீட்டுல உட்கார வச்சான். अपने घर पर बिठाया। அங்க ரெண்டு விதமான கூட்டம் இருந்தது. वहां पर दो अलग प्रकार के झुंड அவங்க थे சொன்னாங்க இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு குழப்பம் और இருக்கு. वहां पर यीशु के नाम के कारण कुछ गड़बड़ी है, எங்களுக்கு அது புரியல. हमें वो समझ नहीं கொஞ்சம் आता। சொல்லுங்கய்யா. आप हमें समझा के பவுல் बताइए। என்ன சொன்னார்? पौलुस ने क्या कहा? அப்போஸ்தலர் 28ல प्रेरितों का 28वां எல்லாரும் अध्याय, வீட்டுக்கு வா, सब लोग मेरे घर पे आ நான் जाओ, டீ தரேன், मैं आपको चाय दूंगा சாப்பாடு தருவேன், और भोजन दूंगा, उपर। मेरे घर पे बैठो, நான் இயேசுவை குறித்து சொல்வேன். मैं आपको यीशु के बारे में பைபிள் बताऊंगा। சொல்லுகிறது, बाइबल कहती है மோசேயின் ஆகமத்திலும் मूसा का व्यवस्था, தீர்க்கதரிசன ஆகமத்திலும் भविष्यद्वक्ता का किताब சங்கீதங்களிலும் और वचन संहिता இயேசுவே கிறிஸ்து என்று और திருஷ்டாந்தப்படுத்தினார். यीशु ही वो मसीहा है करके प्रकट வேதத்தை किया। ஆராய்ந்து பார். पूरे कलाम को जांच कर இயேசு देखो, ஒருவரே வெளிப்படுவார். एक ही यीशु वहां पर प्रकट होगा। மூணு வெளிப்பட்டதுன்னா அவருடைய ஆராய்ச்சி தவறு. अगर तुम्हें 3 खुदा दिखाई देता है तो तुम्हारा ध्यान गलत है, தவறையா? वो गलत है। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है வேதத்தை ஆராய்ந்து பார். कलाम को जांच कर दे பழைய ஏற்பாடை ஆராய்ந்து பார். और पुराने नियम को जांच कर दे। இயேசு என்னை பற்றி சாட்சி यीशु கொடுத்தார். कहता है वो मेरे बारे में गवाही देता அப்போஸ்தலர் है। 1:8 சொல்கிறது, प्रेरितों का 1:8 பரிசுத்த कहता ஆவி है, உங்களிடத்தில் வரும், जब पवित्र आत्मा में आपके पास आएगा நீங்கள் பலன் तुम அடைவீர்கள். सामर्थ्य पाओगे। எருசலேமில, यरूशलेम में, யூதேயாவில, यहूदिया में, சமாரியாவில समारिया में, இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है எனக்கு சாட்சி. तुम मेरी गवाही दोगे। பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் யாருக்கு சாட்சி? पवित्र आत्मा जो आपने पाया आप किसका गवाही देते हो? யெகோவாவுக்கு சாட்சி தவறான உபதேசம். यहोवा का गवाही है तो वो गलत है। ட்ரினிட்டிக்கு சாட்சி தவறான तीन உபதேசம். खुदा का अगर गवाही है तो वो गलत है। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், पवित्र आत्मा तुम्हारे पास बल आएगा, अடைவீர்கள்। तुम सामर्थ्य पाओगे எனக்கு சாட்சியாய் और இருப்பீர்கள். तुम मेरे लिए गवाही रहोगे। இதுவே அடையாளம். यही तुम्हारा चिन्ह है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है ஒருவன் ஆவியை பெற்றவன் என்று சொன்னால் अगर एक व्यक्ति कहता है कि मैंने आत्मा को पाया நான் எழுதுகிற கற்பனை கர்த்தருடைய கற்பனை என்று ஒத்துக்கொள்ள और வேண்டும். मैं जो लिखा हुआ हूँ ये पत्र सब परमेश्वर की पत्री है करके என்னுடைய जोड़। சுவிசேஷத்தின்படி தேவன்
உலகத்தை நியாயம் और मेरे सुसमाचार के अनुसार प्रभु तुम्हारा न्याय करेगा। ஆகவே 50வது நாள் इसलिए 50वें दिन பரலோகத்திலிருந்து தேவ அக்கினி இறங்கி और வருகிறது ऊपर से पवित्र आत्मा ऊपर आया, இயேசுவே வருகிறார் यीशु खुद आया है। மத்தேயு 28:20 சொல்கிறது मत्ती का 28वां अध्याय அது எழுதி இருக்கிறது और उस पर लिखा है, இயேசு சொல்கிறார் यीशु कहता है உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक சகல நாட்களில் सारे दिनों में இயேசு சொல்கிறார் यीशु कहता है நான் मैं உங்களோடு இருப்பேன் तुम्हारे साथ रहूंगा। யார் இருப்பா कौन हमारे साथ रहेगा? இயேசுவே இருப்பார் यीशु ही रहेगा। பரிசுத்த ஆவியாக இருப்பார் पवित्र आत्मा वहां ஒரு रहेगा। தெய்வம் அல்ல तीन खुदा नहीं, ஒரே ஒரு தெய்வம் एक ही खुदा, அவர் சர்வ வல்லமுள்ளவர் वो सर्वशक्तिमान। அப்பதான் சொல்ல முடியும் அவர் தேவன் और तब हम कह सकते हैं वही खुदा है। ஆதாம உண்டாக்க தெரியும் அவனை ரட்சிக்க முடியாதா? क्या वो आदम को बना सकता है? क्या आदम को बचा नहीं सकता? அது என்ன தெய்வம்? वो कौन सा खुदा है? சிருஷ்டிகரே ரட்சகர் और क्योंकि वही खुदा जो बनाया वही रक्षा भी करेगा। ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் और इसलिए प्रेरितों का किताब இரண்டாவது அதிகாரம் दूसरा अध्याय வேத வார்த்தையின்படி कलाम के अनुसार 50வது நாள் 50वें दिन में விடுதலையின் நாள் छुटकारे के दिन பரிசுத்த में ஆவியான மேலே இருந்து இறங்குகிறார் पवित्र आत्मा ऊपर से उतर आई பரிசுத்தமான 120 பேர் கூடி और இருந்தார்கள் पवित्र 120 लोग इकट्ठे அந்த हुए। வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் पूरा भवन जो घर जो है पवित्र आत्मा में भरपूर था 120 பேரும் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருந்தார்கள் और जो 120 लोग पवित्र आत्मा के अंदर थे। பரிசுத்த வீடு முழுசு நிரம்பி இருந்தது पवित्र आत्मा पूरे घर को भरपूर किया, எல்லாம் பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சிட்டு सब पवित्र आत्मा में भर गया। அவங்க ஆவிக்குள்ள இருக்காங்க वो आत्मा में भर गया, அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் वो பண்ணப்பட்டார்கள் सब पवित्र आत्मा में बपतिस्मा लिए அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள और நிரப்பப்பட்டார்கள் वो पवित्र आत्मा में भर गए। பேதுரு எழும்பி நின்றார் पतरस उठकर खड़ा हुआ நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் குடிகாரர்கள் அல்ல और तुम जैसे सोचते हो वैसे ये पियक्कड़ नहीं है, நாங்கள் தேவாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் हम पवित्र आत्मा से भरपूर है। தயவுசெய்து 14வது வசனம் வாசிக்கலாம் 14वां वचन को पढ़ेंगे। அப்போஸ்தலர் அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता என் है வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். मेरी आवाज को कान लगाओ। யார் சொன்னதுயா? कौन कहा? பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள இருந்து பேசுகிறார். पवित्र आत्मा पतरस के अंदर से बात करता நீங்கள் है கொலை செய்த இயேசு கிறிஸ்து और तुमने जिसे मार डाला वही खुदा मसीहा यीशु है அவர்தான் ஆண்டவர். और वही खुदा है। யூதர்கள் நடுங்கி போய் விட்டார்கள், यहूदियों डर गए பயந்தார்கள், और डरने लगे, ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ओ हमने गलती कर दी, என்ன செய்கிறது अब என்றால் हमें क्या करना है? 38வது வசனம் சொல்லுகிறது, और उस पर 28 वचन में कहता है, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 38 वचन में लिखा है, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுரு சொல்லுகிறார், पवित्र आत्मा में भरकर पतरस कहता நீ है மனம் திரும்பணும், तुम मन फिरा, எல்லாரும் तुम सब लोग பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், यीशु मसीह के पवित्र आत्मा से भरे हुए हम कहते हैं நீங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றார், अगर तुम्हारा पाप क्षमा किया जाना இயேசு चाहिए, கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற यीशु வேண்டும், के नाम से बपतिस्मा लो, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். तब पवित्र आत्मा का वरदान पाओगे। பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा कहता है இந்த வாக்குத்தத்தம், ये जो वाग्दान, இந்த வாக்குத்தத்தம் ये कौन सा वाग्दान? பாவ மன்னிப்புக்காக இந்த வாக்குத்தத்தம், पाप का क्षमा का यही वाग्दान, யூதர்களே உங்களுக்கு மட்டுமல்ல, और यहूदी केवल तुम्हारे लिए नहीं, உங்களுக்கு, तुम्हारे लिए, உன் பிள்ளைக்கு, तुम्हारे बच्चों के உலகத்துல लिए, எந்த இடத்துல இருந்து யார் வந்தாலும் சரி, और दुनिया भर में से कोई भी आएगा तो எந்த किसी भी व्यक्ति எந்த के लिए, தேசத்துல இருந்து வந்தாலும் किसी சரி, भी देश से क्यों ना आए, இதுதான் வாக்குத்தத்தம். और यही वाग्दान है। என்ன வாக்குத்தத்தம்? क्या वाग्दान है? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாப்டிஸ்ட் यीशु எடுத்துக்கொள், के नाम से बपतिस्मा ले ले, அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பெறுவாய். तब तो पवित्र आत्मा पाएगा। நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, आज बहुत सारे लोग स्वीकार नहीं करते, இன்னைக்கு இல்ல அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளல. आज ही नहीं उन दिनों में भी स्वीकार नहीं மத்தேயு किया। 21வது அதிகாரத்துல मत्ती का 21वां अध्याय पर இயேசுவானவர் ஒரு கேள்வி கேட்டார், यीशु ने एक सवाल पूछा, பரிசேயனை பார்த்து கேட்டார், फरीसियों से पूछा, தன்னை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாத அந்த பரிசுத்தவான்களை பற்றி கேட்டார். अपने आप को मसीहा करके जो स्वीकार नहीं किया उनको देखकर कहा, இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், यीशु ने प्रचार किया, அற்புதம் நடக்கிறது, अद्भुत हुआ, அடையாளம் நடக்கிறது, और वहां पर छुटकारा हुआ, கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். मसीहा के रूप में अपने आप को प्रकट किया, ஆனால் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन यहूदियों ने स्वीकार नहीं இயேசுவை किया। யாராவது கிறிஸ்து என்றால் சபையை விட்டு நீக்கினார். अगर यीशु को कोई मसीहा कहता है तो उन दिनों में कलीसिया से बाहर कर देते, அன்றைக்கு उन दिनों में। இன்றைக்கும் அதே ஆவிதான், आज भी वही आत्मा है அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. और उसे स्वीकार नहीं करेंगे, இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னா ஏற்றுக்கொள்வாங்க. और यीशु ही एक खुदा है तो स्वीकार करेंगे। இயேசுவும் ஒரு கடவுள் தான், यीशु भी एक खुदा है, நிறைய தெய்வம் இருக்கு, बहुत खुदा है, அதுல இயேசு ஒரு ஆளு. उसमें भी यीशु एक இது आदमी है। அஞ்ஞான மார்க்கம். ये एक अन्याय
न्याय मार्ग है இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். और यीशु भी एक खुदा नहीं, केवल यीशु ही खुदा है, இயேசுவே தெய்வம். केवल यीशु खुदा है இந்த தெய்வத்தை और इस खुदा को சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். खुशी से स्वीकार कर लिए। 3000 பேர் இயேசுவினுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 लोग यीशु के नाम से அவர் बपतिस्मा சபையிலே पाए, சேர்த்துக் वो கொள்ளப்பட்டார்கள். कलीसिया में इकट्ठे किए गए இது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் அதை செய்தார்கள். और यीशु के साथ में रहने वाले 6 लोगों ने ये काम किया। ஆனா தூரமாக இருந்த பவுல் लेकिन दूर में रहने वाला இதே पौलुस காரியத்தை தான் செய்தார். यही बात को किया है। ஆனா தன்னை விசுவாசிக்காத ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், लेकिन अपने आप को विश्वास नहीं करने वाले को देखकर यीशु कहता है, ஏய், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா? और यूहन्ना ने जो बपतिस्मा दिया वो क्या मनुष्य के द्वारा आया कि प्रभु के द्वारा आया? என்ன சொன்னா அன்னைக்குள்ள பரிசுத்தவான் उन दिनों के पवित्र लोगों ने क्या कहा, என்ன யோசித்தா? क्या सोचा? தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் अगर हम कहेंगे कि ये प्रभु की ओर से आया நீ है, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறன்னு இயேசு கேட்பார். यीशु हमसे पूछेगा तूने क्यों बपतिस्मा नहीं लिया? நாம எடுக்க வேண்டாம். हम तो नहीं लेंगे। ஆனா இல்ல அது மனுஷனால் உண்டாயிற்றியா और नहीं वो मनुष्य की ओर से वो आया था, அப்படின்னு சொன்னா अगर ऐसे कह देंगे ஜனங்கள் நம்மளை கல்லறிவார்கள். यहाँ के लोग हमें पत्थरवार करेंगे, காரணம் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசியாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். क्योंकि उस यूहन्ना बपतिस्मा को एक भविष्यद्वक्ता करके लोग समझते ஆகவே हैं। அன்றைக்கு உள்ள யூதர்கள் और इसलिए उन जमाने के यहूदी யோவான் கொடுத்த ஸ்நானம் மனுஷனால் உண்டாயிற்று என்றார்கள். और वो जो लोग यूहन्ना ने बपतिस्मा दिया वो मनुष्य की ओर से करके कह दिया, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறோம். और हमको नहीं पता। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல और प्रेरितों के दूसरे अध्याय இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए थे। சொல்லுங்கள், மனுஷனால் உண்டாயிற்றா தேவனால் உண்டாயிற்றா? आप आज कहिए क्या मनुष्य की ओर से वो बपतिस्मा दिया गया कि प्रभु की ओर से दिया गया? மனுஷனால் உண்டாயிற்றுதான் நீங்க எடுக்க வேண்டாம். और मनुष्य से आया है तो आपको लेने की आवश्यकता ஆனா नहीं। தேவனால் உண்டாயிற்று எடுத்தே தீர வேண்டும். अगर प्रभु की ओर से वो बपतिस्मा है तो आपको लेना ही है। இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु ने कहा நான் போகிறேன், मैं जा रहा நான் हूँ, திரும்ப வருவேன், मैं फिर आऊंगा, நான் உங்களோடு வாசம் பண்ணுவேன். मैं तुम्हारे साथ निवास இந்த करूंगा। வசனம் நிறைவேறிட்டா இல்லையா? और ये वचन पूरा हुआ है या नहीं? இயேசுவர் திரும்ப வந்தாரா வரலையா? यीशु वापस आया है कि नहीं? தேற்றவாளன் வந்தாரா வரலையா? क्या वो जो तसल्ली देने वाला प्रभु आया है कि नहीं? பரிசுத்தாய் வந்ததா வரலையா? पवित्र आत्मा आया है कि नहीं? பரிசுத்தாய் வந்தா என்ன சொன்னாரு? पवित्र आत्मा आने के बाद क्या कहा? கல்ல காத திறந்து கேளுங்க. ठीक से कान खोल कर सुनिए। பரிசுத்தாய் சொல்லுகிறார், पवित्र आत्मा कहता நீங்கள் है ஒவ்வொருவரும் மனம் திரும்பி तुम हर एक मन फिराकर இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். यीशु के नाम से बपतिस्मा लो, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை तब பெறுவீர்கள். तुम पवित्र आत्मा का वरदान இதுதான் पाओगे। பரிசுத்தாவினுடைய பிரசங்கம். और यही पवित्र आत्मा का प्रचार। இதுக்கு பிறகு தேவன் எல்லா நிருபங்களிலும் ஆவியானவர் எழுதி और வைத்திருக்கிறார். इसके बाद सारे किताबों में प्रभु यीशु ने लिखा है தேவனுடைய சத்தியம். प्रभु का सत्य है। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ, அவர் ரத்தம் சிந்தும்படியாக, उसका लहू गिराए जाने के என்னை लिए, ரட்சிக்கும்படியாக, मुझे उद्धार देने என்னை के लिए, மீட்டுக் கொள்ளும்படியாக. मुझे छुटकारा देने के ஆகவே लिए। எந்த பாவியானாலும் इसलिए कोई भी पापी क्यों ना रहे, எந்த பாவியாயினும் தள்ளவே என்கிறார். துரோகம் செய்த போதிலோ நோக்கி ரட்சிப்பார். இயேசுவை மெய்யான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார். यीशु को अगर सच्चा खुदा करके मान ले, பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்வார். पाप को क्षमा करेगा, पवित्र करके संभालेगा। இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுவே மெய் தெய்வம். यीशु भी एक खुदा नहीं, यीशु ही सच्चा खुदा है। தேவதூதன் சொன்னான், स्वर्गदूत ने कहा, மரியாளே, हे मरियम, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். उसको तू यीशु करके नाम रख, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். क्योंकि वो अपने लोगों का पाप का उद्धार करेगा और उन्हें संभालेगा। கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் நிச்சயமா. प्रभु जरूर आपको இயேசு संभालेगा। மெய்யான தெய்வம். यीशु ही सच्चा அவர் खुदा சர்வ है, வல்லமுள்ள वो தெய்வம். सर्वशक्तिमान है। பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 44:6 சொல்லப்பட்டது, पुराने नियम पर यशायाह के अंदर के यशायाह किताब में लिखा हुआ है, நான் முந்தினவர், मैं ही पहला, நான் பிந்தினவர். मैं ही आखिरी। வெளிப்படுத்த விசேஷம் और वे प्रकाशित 1வது वाक्य அதிகாரம் पहला अध्याय 8வது வசனம் 8वां वचन 10, 11, 12, 17 வரை 10, 11, 12, 17 वचन तक, நானே मैं खुद, நானே முந்தினவர், मैं ही पहला, நானே பிந்தினவர். मैं ही आखिर। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करे। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்லுகிறேன். हे पवित्र प्रभु आपको धन्यवाद। வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ரட்சித்து इस ஆசீர்வதிங்க. वचन को सुनने वाले हर एक को उद्धार करके क्षमा करें। ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. आपके लहू से धोकर शुद्ध உம்முடைய कीजिए। ஆவினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. आपके आत्मा में आप आत्मा से शुद्ध कीजिए, இயேசு पवित्र कीजिए। இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. यीशु के बिना उद्धार नहीं
नहीं है। இயேசுக்கு ரத்தம் இல்லாமல் மீட்பு இல்லை. यीशु के लहू के बिना छुटकारा नहीं है। இயேசுவே அல்பா और ओमेगा. और यीशु ही अल्फा और ओमेगा है। அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர். वही पहला और आखिरी है। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं ரட்சிப்பு पिता। உம்முடைய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். और आपका उद्धार हर एक को मिले। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென்.